ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் சீசன் 3 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஜெய்ஹோப் அக்கா வந்து உங்களை பேசி வைக்கிற மாதிரி, தென் உங்கள் அத்தா வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து கால் பண்ணி இதை மாதிரி ஜெய்ஹோப் அத்தான கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கவே நீங்கள் வெக்கப்பட்டுட்டு சாரி அத்தை அப்படின்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தென் எனக்கு சேனல் இருக்குது, ஜெஜு தே JIJUTAE ஸ்பேஸ் போயிடாமல் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே தேவை வந்து ரெட் கலரில் கோட் போட்டிருப்பாரு, அதையும் மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா கேண்டீஸ்? இப்போ நீங்கள் ஃபோனை வச்சுட்டு ஐயோ எனக்கு வைக்கமாக வருதே, எப்படா அது கடவுள் ஒரு வேளை நம்ம மனசை எட்டி பார்த்துருப்பாரோ, அதில் ஜெய்கோல் பார்த்தான் தெரிஞ்சிருப்பாரோ, ஐயோ நடக்கவே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே அப்படியே சந்தோஷப்பட்டுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிம்முன்னு ஐயா என்ன அதுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அவளை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அவளே என் வீட்டுக்கு, அதுவும் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி, ஐயோ கடவுளே, இதுவும் ஒரு வகையான ஒரு டார்ச்சர் தான். நல்லா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே பயன் நீ பெரிய தப்பு பண்ணிவிடுவோம், லைஃப்பில் ரெக்ரெட் பண்ணுற அளவுக்கு நீ தப்பு பண்ணியிருக்கேன். நீ மட்டும் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீயும் நானும் எங்கேயோ இருக்கும். ஆனாலும் நான் உன்னை வெறி கொண்டு இருந்துகிட்ருக்கேன். இத்தனைக்கும் நீயும் நானும் பார்த்து ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷம் இருக்குமா? இனிமேல் நீயும் நானும் பக்கத்தில் இருக்க போகிறோம். உன்னை சும்மா விட்டுருவேனா? பாரு, உன்னை இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே பிடிக்காத மாதிரி உன்னை மாற்றலை, என் பேரை நான் ஜிம்மனுங்கிறத மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் வந்து இப்போ அவருக்கு வலையில் பூந்த மீன் மாதிரி, அதை விட்டு நழுவவே முடியாத மாதிரி கிரிப்பாக பிடிக்கணுங்கிற மாதிரி ஜம்மன் இங்கே நடிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே வந்து அவங்க அம்மா, டேய் ஜெய்ஹோப்பு கீழே வாடா, அம்மா டீ குடிக்கிறது இருந்தால் குடிச்சிட்டு போங்கம்மா, எனக்கு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைங்க, நான் எப்போது டீ வேணும்னு நினைக்கிறோன்னு நான் அப்போ குடிச்சிக்கிறேன், ஓகேவா? உன் லைஃப் மேட்ரை பற்றி பேசணும், உள்ளவா? சரி இதோ வரேன். அப்படியே பொறுமையாக ஜெய்ஹோப் வராரு. வாசிக்கிறோம், இதோ வரேம்மா. இப்போ நோட்டு கையில் இருக்கும். ஜிம்மன் ஆமாம் வர சீன் போட்டு ஒழியா அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாரு. அந்த நோட்டை கூட ஏம்மா கொடு, வெடுக்குன்னு வாங்கி அவங்க பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஆமாம் குடும்பம் படிக்கணும் நான். இர்ரா லைஃப்பை பற்றி பேச போகிறேன், அதனால தான் நோட்டை வாங்கி வச்சுருக்கேன். நீ அப்புறம் படிக்கிற குஷியில் அதை நான் சரியாக காதில் வாங்கலன்னு சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணுறது? அதனால தான். நீ வயனை பற்றி என்ன நினைக்கிற? வயனா அப்பாவோட தங்கச்சி, வர பண்ணாத தெரியும்ல, வயனை பற்றி நீ என்ன நினைக்கிற அதை மட்டும் சொல்லு. வயனா என்னம்மா எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? அதே தான்டா ஜெய்ஹோப், அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஜெய்ஹோப் படிக்கிறாரு. அம்மா கல்யாணத்துலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு அந்த மாதிரி என்ன வந்ததுன்னா விட்டுருங்க. சரி ஓகே, என்ன ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கில் இருக்கான். நான் இப்போ தான் வயன்ட்ட பேசினேன், அவளுக்கு ஓகேவா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, நீ படிச்சுட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? நாங்கள் போயிட்டு சம்மந்தெல்லாம் பேசிவிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் பேக் வந்துட்டு நீ தாலி கட்டுறதுக்கு கரெக்டாக வந்து நின்னா போதும். ஏதாவது பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜெய்ஹோப் கிளம்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷம்டா, நீ கிளம்பு, இந்த புத்தக புழு அப்படி சொல்லிட்டு அந்த புக்கையும் கொடுத்துட்டாங்க. அவர் அப்படியே மேலே போயிட்டார். இப்போது என்ன இவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இவன் மட்டும் எனக்கு என்னென்ன போகிறான், சச்ச லைஃபுங்கிறது ஒன்று ஊதாக தானே வரும். போய் ஒய்யனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அவன். நான் அவளை நோட்ட ஒன்றுமே, என் அண்ணனுக்கு அவள் கரெக்டாக இருக்கிறவளான்னு தெரியணுமே. ஒரு வேளை யாரையாவது லவ் பண்ணானா
அப்புறம் எதுக்கு அவள் ஓகே சொல்லணும்? ஒருவேளை டாக்டருங்கிறதால ஓகே சொல்லியிருப்பாளோ? என் அண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு நீங்கள் வேறு ஒரு பிளான் புதுச்சாக போடுற அப்படி. ஓகே வெயிட் ஃபார் மீ, ஐம் கம்மிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு இங்கே இருந்துகிட்ருக்காரு. ஸோ அப்படியே இங்கே வந்து ஒரு 2 days ஆகுது. இந்த ஜிம்மன் வந்து அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லிட்டு, அப்பா இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குப்பா, அப்படி இருக்குப்பா இப்படி இருக்குப்பான்னு சொல்லிட்டு எப்படியோ லீவ் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போடுறத ஸ்கிப் பண்ணிட்டு கரெக்டாக உங்கள் ஊருக்கு தான் வராரு. இப்போது இங்கே உங்கள் அத்தை வந்து உங்ககிட்ட பேசினாங்களே, அதாவது ஜெஹோப்பை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறச்ச, இதுக்கப்புறம் எங்கே போகணும்னு உங்களுக்கு தெரியும், டேரெக்டாக கல்யாணம். ஸோ எப்போ எப்படி நடக்க போகுது நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அப்பாடா நம்ம நினச்ச மாதிரி ஜெஹோப்பத்தானோட நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறச்ச நம்ம நிறையா வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் அதெல்லாம் போடுவோம்ல கல்யாணத்தில், அழகாக தெரியணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த அந்த பியூட்டி டிப்ஸாக அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா யூடியூப்பில் பார்த்துட்டு கண்டதை ஃபேஸில் வந்து தடவிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்துகிட்ருக்கவே அப்போ தான் அந்த காயுது. ஸோ அந்த மேக்கப்லாம் காஞ்சி முடிச்சுட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாட்டோட நல்லா ஹம் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் அப்படியே தள்ளிகிட்ருக்கீங்க இந்த 2 நாள். இப்போ பார்த்திங்கன்னா ஜிமின் யாருக்கிட்டையுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் அவங்க அம்மா கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை. உங்கள் வீட்டுக்கு தான் இப்போ வராரு. அவருக்கு தான் தெரியும்ல நீங்கள் எந்த ஊர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அவர் மட்டும் சரட்டுன்னு வந்துட்டார். இப்போது வீட்டுக்குள்ளே போகிறாரு, கதவை நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணவே இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா மாவு கையோடு அள்ளிகிட்ருக்காங்க, மாவு அரைச்சிட்ருக்காங்க போல் பாவம். நீ ஜிமின் தானே? ஜிமினே எப்படிடா இருக்க? பரவாயில்லையே, அத்தை மேலெலாம் இப்போயாவது கண்ணு தெரிஞ்சுதே, பாசம் வந்துச்சே. வா உள்ளவா இரு வாயினா போய் கூப்பிட்றேன். அதான் விடுங்க நானே பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி உள்ளவா ஏன்னு வெளில நின்றுட்டுருக்க? வா அத்தை ஷூ பரவாயில்லடா உன் வீடுறா. இல்லைத்தா இருங்கத்தா அப்படி சொல்லி ஷூவெல்லாம் கட்டிட்டு உள்ளே வராரு கடைன்னு. ஐயோ நான் வேறு மாவு வேறு அள்ளிட்டுருக்கேனேடா. சரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுறியா? நான் போய் மாவு அள்ளிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி தரீங்க பொறுமையாக இல்லைங்க, நான் வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் வாயனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இருங்கத்த. சரி போய் பார்த்துருவா, பாய் போ அப்படி சொல்லிட்டு மாவு அள்ளிட்டுருக்காங்க. இவர் பொறுமையாக போகிறாரு. எந்த ரூமில் ஒயன் இருப்பான்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஸோ குத்து மதிப்பாக ஃபஸ்ட் ரூமில் போகிறாரு, அந்த ரூம் பார்த்தா எம்டியாக இருக்குது. செகண்ட் ரூமில் போகிறாரு, அங்கே பார்த்தா எம்டியாக இருக்குது. அத்தை ஒயனோட ரூம் எது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஹஸ்கியில் கேட்கவே, அதுக்கு மேலே ஒயனோட ரூமே தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது போல் உங்களோட வீடு, சாரி ரூமு. ஸோ அவர் ஏறுறாரு. ஏறின உடனே டும்முன்னு சொல்லிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸாக கேட்குது. கண்டிப்பாக அவங்க தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த சத்தவாரத்தை நோக்கி அவர் போயிட்டே இருக்கார். பார்த்தா இந்த இது இருக்குல்ல, அந்த விசில் படத்தில் அழகிய சுறா அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டுக்கு நல்லா அப்படியே ஹோம் தியேட்டர் வச்சுட்டு அதில் ஃபுல் சாங் வச்சுட்டு நீங்கள் அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இப்போது ஜிமின் அப்படியே பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணிட்டு வர்றாரு. இவ என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொறுமையாக பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கையை வச்சுட்டு மனுஷன் அவ்வளோ ஷாக்கு. பிகாஸ் அந்த பாட்டுக்கு நீங்கள் வைப் ஆகுறதே ஒரு மாதிரி ஹாட்டான ஒரு மொமெண்ட்ஸாக போட்டுட்ருக்கீங்க, மூவாக போட்டுட்ருக்கீங்க. அப்படியே அந்த கிரவுண்டில் கை வச்சுட்டு அழகிய சுறா அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்ல ரொமான்டிக்காக, நம்ம மட்டும் தனியாக வீட்டில் யாருமே இல்லைன்னா நம்ம எப்படி டான்ஸ் ஆடுவோம் அந்த மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க. அவர் பொறுமையாக உள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு, டேய் மூளை ஒர்க் ஆகுதா பாரு உனக்கு அப்படி சொல்லிட்டு கடைன்னு வீடியோ எடுக்கிறாரு மனுஷன். அப்படியே கதவுக்குள்ளே கையை விட்டு அப்படியே எடுக்கிறாரு. நீங்கள் பண்ணுற மூவ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. என்ன ஆட்டம் ஆடுறா பா, என்ன எனக்கு தான் டடன்னு ஹார்ட் பீட் அடிக்குது. ஒரு வேளை இந்த பொண்ணையும் நம்ம இந்த மாதிரி பார்த்தது இல்லையோ, அதனால் நம்மளுக்கு அப்படி தோணுதோ தெரியுதோ. இப்போ நீங்கள் டக்குன்னு அந்த டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு உங்கள் தலையில் வேற ஈரமாக இருக்குது. ஸோ நீங்கள் தோட்டவே இல்லை, அந்த பாட்டு கேட்டதும் நீங்கள் வைப் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே அந்த கிரவுண்டில் மூமெண்ட் போட்டுகிட்டே நீங்கள் உங்கள் கதவு சைடில் அப்படியே இப்படி திருப்புறீங்க பாருங்கள். அந்த ஹேர் அப்படியே ஃபால் ஆகி ஃப்ளிப் ஆகுறது அதெல்லாம் அப்படியே அந்த கேமராவில் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாரு. அப்படியே மண்டையை மட்டும் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. என்ன ஆட்டம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவ் போட்டுட்டு அவர் அப்படியே பார்க்குறீங்க பாருங்கள். வாவ் வயன், குட் டான்ஸர் டி நீ அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அங்கே ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு போர்வையும் சம்திங் இருக்கும், அதை கடன்னு போட்டு போத்திட்டு, ஜிம்மன் தானே நீனு, அறிவில்லை உனக்கு, இப்படி தான் ஒரு பொம்பளை பிள்ளையோட ரூமை நாக் பண்ணாமல் வருவியா? நாக் பண்ணியிருந்தானா இவ்வளோ கவர்ச்சியான ஒரு நடனத்தை என்னால் பார்த்துருக்க முடியுமா அப்படிங்கிறாரு. ஜிம்மன் ரொம்ப ஓவராக பண்ணுற, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, செஞ்சு வெளில போறியா? நான் கிளம்பி வரேன், முதல்ல கீழே போ. கொஞ்சம் நாவை அடக்கவும், ஏன்னா உன்னை நான் வீடியோ எடுத்திருக்கேன் வயன், வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேமராவை அப்படியே ஆன் பண்ணி காட்டுறாரு. அதில் நீங்கள் அந்த பாட்டுக்கு அப்படியே வைப் ஆகிட்டு இருக்கிறது, அந்த செக்ஸியான அந்த மூவ்ஸ் எல்லாமே தெரியுது. குடும்பம் முதல்ல அப்படி சொல்லிட்டு விடுக்குன்னு அவரோட மொபைலை வாங்குறீங்க. டக்குன்னு அவர் கையை மேலே தூக்கிட்டு அந்த மொபைலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவர் பட்டன் ஆஃப் பண்ணிட்டாரு. என்ன தான் உனக்கு இப்போ பிரச்சனை, என்ன தான் வேணும், இன்னமும் ஏன்டா என்னை போட்டு படுத்தி எடுக்கிற, நான் மட்டும் என் வேலை ஒன்று நான் ஒன்று தானடா இருக்கேன், உன் லைஃப்பில் இதுலையாவது உனக்குலாம் நான் இன்டர்ஃபியர் ஆகுறேன்னா, என்னால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? பிரச்சனை பண்ணதே நீ தானடி, ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாரு. அது சின்ன பிள்ளையில அறியாத்தனமாக பண்ணலை அப்புறம் அதுக்கு இப்பயும் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், இதுக்கு மேலேயும் ரிவெஞ்ச் எடுப்பேன். இதை ஃபேமிலி குரூப்புக்கு போடுறதுக்கு பதிலாக ஆன்லைனில் போட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்து முறைக்கிறீங்க. ஜிம்மன் எல்லாம் ஓரளவு தான், ஓவராக பண்ணுற நீ, அதுக்குன்னு என் ரூமுக்கு வந்த சரி, பார்த்துட்டா சரி, எதுக்கு வீடியோலாம் எடுக்கிற, வெக்கமா இல்லை உனக்கு? முதல்ல போ இந்த ரூமை விட்டு. ரொம்ப பேசுகிற, சரி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாரி இப்போ நான் என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே விட்டுருப்பீங்க. டடக்குன்னு அந்த போர்வையை போட்டு இழுத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஏறக்குறைய ஒரு ஹிப்புக்கு மேலே அந்த ஷிம்மிஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கையை லைட்டாக தூக்குனாலே அப்படியே இடுப்பு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். தென் குட்டியோண்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க. நம்ம வீட்டில் அது தனியாக ரூமில் இருக்கும்போது நம்ம குட்டியோண்டு ஷார்ட்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்ருக்கீங்க. அப்படியே டக்குன்னு ஒரு நிமிஷம் மறைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் நீ இங்கே நிற்கிறியா, நான் ட்ரெஸ்ஸை மொத்தம் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே மேலேயே நைட்டி போட்டுக்கிறீங்க. சொல்லு, ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வரேன், எப்படி தான் என்ன கவனிப்பியா அப்படிங்கிறாரு. உட்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காராரு. ரொம்ப தாகமாக இருக்குது ஏறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து தரீங்க. இந்தா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஆனால் என்னமோ ஜூஸ் குடித்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை பார்க்குறாரு. எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. கீழே போன அடுத்த சமயம் ஒரு கடைன்னு போயிட்டு உங்கள் ரூமில் ஒவ்வொன்றா செக் பண்ணுறாரு. ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாரு. நீங்கள் போயிட்டு கடைன்னு உங்கள் வீட்டில் ஜூஸ் எப்பயுமே நீங்கள் போட்டு வைப்பீங்க, அதனால் உங்களோட ஷேர் எடுத்து அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. டக்குன்னு நீங்கள் வர சத்தம் கேட்குது. அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவர் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ரொம்ப பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான். எப்படி இருக்க? என்னடா அது நீயா கேட்குறது? நான் கேட்பேன் தான், நீ தான் என்னை எதிரி மாதிரி பார்க்குற. நான் அப்படிலாம் ஒன்றும் நான் நினைக்கல. எப்படி இருக்க ஜிம்மன்? நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன? ஓ, லைஃப் எப்படி போகுதா? அப்பா ஆஃபீஸை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, அப்படியா? ஆமாம், எனக்கும் மெச்சூர் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு. ஸோ எங்கள் அப்பாவோட ஆஃபீஸை பார்த்துட்ருக்கேன். ஏய் ரொம்ப நடிக்காத, இது உன் மூஞ்சிக்கு செட்டே ஆகலை.
எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையுமா நானும் நீ இருந்துருப்போண்டி, என்னமோ புதுசாக அக்கறையாக இருக்கிற மாதிரி என்னமோ விசாரிக்கிற அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ தான் எதிரி மாதிரி பார்க்குற என்னை எப்போ கோத்து விடலாம் எதில் கோத்து விடலான்னு. இப்போ நான் கீழே போகும்போது கூட என் ரூமை நீ நிஜமாக தேடலை. ஏதாவது 1-2 ஹிண்ட்டு கிடைக்குமா, இவளை பற்றி ஏதாவது தப்பாக போட்டு விடலாமான்னு தானே நீ இருந்த, தேடாமையா இருந்த. எனக்கு தெரியும் உன்னை பற்றி, உன்னோட குணமே அதுதான் நான் இப்போது புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மட்டும் ஏன் ஜிம்மன் இப்படி பார்க்குற? ஏய் இந்த சென்டிமெண்ட்லாம் சத்தியமாக உனக்கு செட்டே ஆகலை. நீ எப்படி என்கிட்ட ராங்கி மாரி பிஹேவ் பண்ணியோ அப்படியே பிஹேவ் பண்ண. ஏன்னா ஒரு புல்லை பூச்சி அடிக்க எனக்கு பிடிக்கல. நீ அப்படியே வெறி கொண்டு என்கிட்டையும் அப்படியே சண்டை போடு, அதுதான் நல்லாயிருக்கும், வைப்பாக இருக்கும். சரி ஜிம்மன், நீ ஏன் ஆசைப்பட்டுட்ட? செய்யாமல் விடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக அவர்கிட்டக்க போகிறீங்க. ஏய் என்னடே பண்ணுற? உனக்கு தெரியுமா உங்கள் அண்ணனுக்கு என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அது தெரியுமா? தெரியும், அதுக்கு என்ன பண்ணணும்? பை த வே, உங்கள் அண்ணனை மட்டும் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், உங்கள் வீட்டில் பாதி உரிமை எனக்கு வந்துடும். நீ என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடணும். ஐயோயோ, இத்தனைக்கும் உனக்கு என்னோடய வயசு அதிகம் ஜிம்மன், இருந்தாலும் என்ன அண்ணின்னு கூப்பிட்றது கொஞ்சம் சிரமம் தானே அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து கேட்க, ஏய் சி ஒன்னெல்லாம் யார் அண்ணின்னு கூப்பிடுவா? அச்சோ, நீ என் பக்கத்தில் நீ என்ன அண்ணின்னு கூப்பிடலனாலும் எங்கள் அம்மா இருக்கும் போதோ அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மா இருக்கும் போதோ என்னை தலையில் அடித்த மாதிரி ஒயன்னு கூப்பிட்டேன்னா அவங்க ஒன்று அடிச்சிடுவாங்க தலையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அதுக்கு இப்போ என்ன இருக்கட்டும். உங்கள் அண்ணனோட பாதி கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. உன் லைஃப்லேயும் வருவேன், நீ என்ன பண்ணாலும் உன் லைஃப்லேயும் மூக்க நுழைப்பேன், நீயும் தப்பு பண்ணுவல்ல, என் கண்ணு முன்னாடி வர இருப்ப. ஐயோ, என் குழந்தனாரை எப்படி நான் போட்டு கொடுக்க போகிறோன்னு நினச்சா எனக்கே என் மேலே கோபம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு தலையை கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒன்றுமே சேடாக இருக்கிற மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க. ஏய் நடிக்காதடி, சி நடிக்காத களிசடை, உன்னை பார்த்தா எனக்கு எரியுது, பற்றிக்கிட்டு வருது. அச்சோ, என்ன ஜிம்மன் நீ உன் அண்ணியாரை பார்த்து இப்படி சொல்லலாமா? உன் அண்ணனோட பாதிப்பானா? உங்கள் அண்ணனுக்கு என்ன பிடிச்சிருக்கும் பிடிக்கலையோ அவர் சொல்வாரோ இல்லையோ, இனிமேல் நான் சொல்லுவேன். அவர் வாயை திறக்கல என்ன, நான் திறக்கிறேன். உன் லைஃபு நல்லா இருக்கணும் ஜிம்மன், அதுதான் இந்த அண்ணியோட ஆசை. என்னப்பா நான் சொல்கிறது? சி உன்னை நீ அண்ணின்னு சொன்னா வச்சுக்க சாவச்சிருவேன். ஓ என்ன கலந்தானாரே, போங்க நீங்கள். நான் வர உங்கள் அண்ணன் கூட எப்படிலாம் இருக்க போகிறேன்னு நினச்சி சந்தோஷமாக கனவு காண்டா நீங்கள் என்ன இப்படிலாம் நினைக்கிறீங்க? இருங்க, உங்களுக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா? போயிட்டு வரேன். எழுந்திருக்காதடி, எழுந்திருக்காத, இங்கே விட்டு போகாத. பாரு, போனேன்னு வச்சுக்கோ, இந்த வீடியோவை போடு, யார் வேணான்னு சொன்னால் லைக் வரும், நல்லா ஃபேமஸ் ஆகு, உன் அண்ணி பேரை வச்சுட்டு ஒரு 4 காசு சம்பாரிடா. கவலைப்படாத, அந்த பணத்தை நான் ஷேர் கேட்க மாட்டேன், நீ யூஸ் பண்ணிக்கோ. சி இந்த வீடியோலாம் எவன் பார்ப்பான், கண் அவிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. அப்போ அதை நீயே டெலிட் பண்ணிவிடு, வச்சுக்கிறதா இருந்தாலும் இஷ்டம், என் நினைப்பா நீ வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிம்மன், அண்ணியோடது தானே, உனக்கு இல்லாத உரிமையை கொழுந்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பஸ்ட்டு அப்படியே போட்டு வானலை வறுத்துட்டு போகிறீங்க அவரை. இப்போது செம்ம டென்ஷனில் இருக்கார். பக்கத்துலேருந்து ஒன்றுமே பண்ண முடியலையே. ஐயோ அண்ணியா கடவுளே இது மட்டும் நடக்கவே கூடாது, நடந்தோன்னா அவன் சொல்கிற மாதிரி எல்லாமே நடத்துகிறோமே. என் அண்ணன் என் லைஃப்பில் முக்க நடக்கலைனாலும் அண்ணியாருன்னு சொல்லிட்டு
ஐயோ என் லைஃப்பில் நிறைய மூக்கு நடப்பாள். இப்போ என்ன பண்ணுறது இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆடணும். ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்ண போகிறது அஞ்சுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் மனசில் இப்போது என்ன ஓடுதுன்னே தெரியல. செம்மையாக அப்படியே பிளாங்க் அவுட் ஆன மாதிரி. நீங்கள் இப்படி ஒரு இவ்வளோ கேஷுவலாக ஒரு ரிவெஞ்ச் எடுப்பீங்க அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் மனுஷன், பாவம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்தாங்க குழந்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு தட்டு நீட்டுறீங்க. அதை வாங்கிட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது, புரிஞ்சுதா? அப்பா வருவாங்க, அதனால் கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட இருந்து பேசிட்டு ஒரு விஷயம் பண்ணணுமே குழந்தனார் எனக்கு. என்ன? உங்கள் அண்ணன் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். தெய்வம் மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய உதவி பண்ணிட்டீங்க. பேசாமல் என்னை உங்கள் கையோடு அழைச்சிட்டு போயிடுங்களேன். உங்கள் அண்ணனை பார்த்துட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நானாகவே வந்துக்கிறேன். என்னை மட்டும் அழைச்சிட்டு மட்டும் போங்க, அது போதும். அவங்கள அப்படியே முறைக்கிறாரு. என்ன? ஐயோயோ அண்ணி எப்படி அழைச்சிட்டு போகிறதுன்னா நான் தப்பாக நினைக்க மாட்டேன் குழந்தனாரே, இட்ஸ் ஓகே ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் பிளான் பண்ணணும். நான் எதுக்கும் ஒன்று அழைச்சிட்டு போகணும்? முடியாதா? முடியாதுடி. அச்சோ, அப்போ அப்கமிங்கில் வர கஷ்டமான சூழ்நிலாம் தனியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாளே, உங்கள் லைஃப்பில் அது பரவாயில்லையா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலான ஒரு ஃபேஸு. அழைச்சிட்டு போய் ஒழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாரு. ஐயோ ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீக்ஸை கிள்ளி முத்தாக கொடுக்குறீங்க. ஏச்சே கையேடு அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஆமாம் குழந்தனாரே, நான் கேட்கணும்னு இருந்தேன். என்னது? அத்தை என்கிட்ட 2 நாள் முன்னாடி பேசினாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் ஃபர்தராக எந்த ப்ராசஸும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த ப்ராசஸ் தான் நீங்களோ? என்னை பார்த்துட்டு வர சொல்லியிருந்துருப்பாங்களோ அத்தை? அதனால் தான் வந்தான். ஓஹோஹோஹோ, அண்ணனோட வாழ்க்கையாச்சே, அண்ணியை தடவை நான் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்துக்குங்கன்னு பெரிய மனசை பண்ணி நீங்கள் முதல்ல வந்திருக்கீங்களா? பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்து மறைக்கிறாரு. சீக்கிரம் சாப்பிடுங்க, நம்ம வேறு வீட்டுக்கு போகணும். அங்கே எங்கள் அத்தை ஸ்டே பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்க. என்னென்னமோ இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சீக்கிரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அந்த மனுஷன். இப்போ கீழே தான் நீங்களும் ஜிம்மன் போயிட்டுருக்கீங்க. இப்போ போகவே உங்கள் அம்மா, ஜிம்மனு எங்கேப்பா கிளம்புற, சாப்பிட்டு போகலாம். இல்லை பரவாயில்ல, ஊருக்கு கிளம்பி இப்போ போனால் தான், அதுக்குன்னு வந்ததும் வராதமா அப்படியே கிளம்பி போயிடுவா காலைல சுடு தண்ணி போட்ட மாதிரி. அதெல்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கடன் சமைச்சிருப்பாங்க. ஸோ சமைச்சதுக்கப்புறம் இப்போ ஜிம்மனுக்கு வந்து சாப்பாடெலாம் போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒயனோட அப்பாவும் வந்திருப்பார். வயனு, என்னப்பா ஜிம்மனா அது? வா 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 பா, பரவாயில்லையே, மாமா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கெலாம் வரணும்னு உனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயனோட அப்பா சொல்லவே, ஆமாம் மாமா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நான் இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன் மாமா, அதனால தான் சரி இங்கே தானே பக்கத்தில் தானே மாமா வீடு இருக்குது, அதனால் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தேன் மாமா, வேறு ஒன்றும் இல்லை. ஓஹோ அப்படியா, சரி 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 அப்படின்னு சொல்லவே, மாமா சொல்லுப்பா, வயனை என் கூட அழைச்சிட்டு போகிறேன், உங்களுக்கு ஏதாவது இதில் ஆட்சேபனை இருக்கா? இல்லை ஆனால் என்ன, படிக்கிற பிள்ளை, அப்பா நாளான்னைக்கு சனி ஞாயிறுப்பா, நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்குள்ளே வந்துடுறேன்ப்பா வீட்டுக்கு. உங்கள் அம்மா அப்படியே உங்களே பார்க்குறாங்க. எப்படி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புருவத்தை தூக்கி காட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ஜேஹோப்பை பிடிக்கும்ல, நீங்கள் அப்படியே ஜேஹோப்பை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கழுதாங்க போகுதுன்னு அவங்க அம்மாவுக்கு நல்லா அல்பையாக தெரிஞ்சு போச்சு. இதை பண்ணி முடிகிறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்படியே இங்கே இருந்துகிட்ருக்க. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, 2 நாளைக்கு எடுத்து வைக்கிற அந்த ட்ரெஸ் கிடையாது,
போடி எடுத்து வை 4 நாள் 5 நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு டாடாக்குன்னு அப்படியே பிரேக் போட்ட மாதிரி வந்து நிற்கிறீங்க ஜிமன் பக்கத்தில். அப்படியே உங்களை முறைக்கிறாரு. கொல் அம்மா அப்பா இருக்காங்க. ஜிமன் என்னோடய லக்கேஜ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எடுத்து போட்டுட்டு அத்தை பாய் தா பாய் மாமா. அம்மா பாய் அப்பா பாய் பார்த்து போய்ட்டு வாம்மா. போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணணும். அவள் ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே கீ கொடுக்குறாங்க. என் பொண்ணுடி ஃபோன் பண்ணுவாடி கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவே பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாடா சொல்கிறீங்க. இப்போ கண்ணாடி ஏற்றிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. நீங்கள் ஆனால் கேஷுவலாக இருக்கீங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் நீங்கள் பயப்படவே இல்லை. அப்படியே கேஷுவலாக இருக்கீங்க. அப்படியே கண்ணை மூட்டிட்டு ஜஸ்ட் ட்ரீம் பண்ணுற மாதிரி இருக்குது. அவருக்கு சாரி டென்ஷன் ஆகுது. முன்னாடி உட்காந்துட்டு நம்மளை உயிரை வாங்குறாயா அப்படிங்கிற மாதிரி அவர் செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காரு. ஒரு வழியாக 2 மணி நேரம் கழிச்சு ஜிமினோட வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் ஜிமின் கொழுந்தனாரே நான் வாழ போகிற வீடு நல்லா தான் இருக்குது. ஆமாம் அத்தை மாமா எங்களாம் எங்கே? வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. பின்ன எங்கே இருப்பாங்களாம்? ஓ சரி ஓகே கொழுந்தனாரே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடைன்னு போகிறீங்க. கொழுந்தனாரே மறக்காம என் லக்கேஜு. ஏய் நெல்டி என்னது? உன் லக்கேஜ் மேலே நீ எடுத்துகிட்டு போ. அண்ணியாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறீங்க? தப்பு இல்லை கண்ணத்தில் போட்டுக்கோங்க. ஓவர் தான் பேசாத. உன் லக்கேஜ் மேலே நீ எடுக்கிறியா இல்லை காரோட வச்சு லாக் பண்ணிட்டு போயிடவா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ? சரி இரு. அவனுக்கு கொடுத்து வச்சது என்னமோ அவ்வளோதான். உன் அண்ணியாரோடது. ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லக்கேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ பொறுமையாக நீங்கள் நவுத்திட்டு வரவே அப்படியே நீங்கள் உள்ளே போன அடுத்த செகண்ட் அத்தை மாமா எப்படி சர்ப்ரைஸ் அப்படிங்கிறீங்க. இப்போ அவங்கள முரட்டு சர்ப்ரைஸு. எப்படி நீங்கள் வந்தீங்க? ஜிமின் எப்படி உங்கள் கூடயே வரான்? எப்பட்றா அது அப்படிங்கிற மாதிரி. அத்தை உங்களுக்கு வந்து தெரியுமா ஜிமின் எங்கள் வீட்டுக்கு சர்ப்ரைஸாக வந்தார். அப்படியே அவங்க அப்பா பார்க்குறாரு. என்னென்னமோ கதை கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு வர்றதை இன்றைக்கி விட்டுவிட்டு என்னென்ன பண்ணி நிற்கிறது பற்றி இந்த நாய் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன அம்மா தான் சொன்னாங்க 2 நாள் லீவ் இருக்கே அப்படியே அத்தை வீட்டுக்கு போய் இருன்னு. அவ்வளோ சரளமான போய் உங்கள் வார்த்தையில் டடன்னு உழுவுறது பெறலுது. அப்படியாம்மா சரி வா 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 என்னதான் இருந்தாலும் இனிமேல் இதுதான் புகுந்த வீடு. உனக்கு என்ன இல்லாத உரிமையா? வா உள்ள வா. உன் லக்கேஜ் எங்க? டேய் ஜிமினு லக்கேஜ் எடுத்துருவா. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்டுக்கவே இல்லை. உங்கள் அம்மாவும் கண்டுக்கல. உட்காருன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு நிறைய சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கதை எல்லாத்தையுமே கேட்குறீங்க. பட் ஸ்டில் உங்கள் கண்ணு எங்கே அவரை காணோம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேஹோ பத்தானே அப்படியே நரன்னு பார்த்துட்டு இருக்குது. அதை உங்கள் அத்தை நோட் பண்ணிடுறாங்க. ஸோ நோட் பண்ண அடுத்த செகண்ட் ஐயோ என்கிட்டே நீ பேசிகிட்டு இருக்கியம்மா போ. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3rd ரூம் தான் ஜேஹோபோட ரூமு. போய் பாரு போ. அவன் அங்கே தான் உட்காந்து படிச்சுட்டு நிற்பான். சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு மாடிக்கு ஏறிங்க. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் சர்ப்ரைஸாக என்ன பண்ணிகிட்ருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும்ல. ஸோ பொறுமையாக நீங்கள் அப்படியே கதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பொறுமையாக போகிறீங்க. 1 2 3 3rd ரூம் கரெக்டாக தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுறீங்க. எங்கே ஜேஹோ அத்தான் அப்படின்னு நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக சத்தம் போட்டுட்ருக்கீங்க. இப்போ பார்த்தா பாத்ரூம்லேருந்து ஏதோ குளிக்கிற சத்தம் மாதிரி இருக்குது. குளிக்கிறாங்களா? குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு உட்காரவே முடியல. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் அத்தான் வெளில வந்துடுவாங்க. இதை பார்ப்பாங்க, எக்ஸைட் ஆவாங்க. ஆனால் அது ஃபஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ வைப்பாக இருக்காதே. we have to do something அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் க்ரீப்பியான மைண்டு ஒர்க் ஆகுது. ஓகே நம்ம இது பண்ணலாம். அவர் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் அந்த பாத்ரூம்லேருந்து வெளில வர்றதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அப்படியே காதை வச்சு கேட்குறீங்க. இப்போ பார்த்தா தண்ணி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. ஓகே இப்போ சோப்பு போடணும், அப்படி இல்லைன்னா ட்ரெஸ் மாற்றணும். இது 2 தான். சோப்பு போட்டார்னா இன்னும் ஒரு ரவுண்டு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ட்ரெஸ் மாற்றினார்னா வெளில வந்துடுவார்.
கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பார்த்தா நடக்கிற ஃபுட் பீரியட் கேட்குது. வெளில தான் வராரு நினைக்கிறேன். ரெடி, 1 2 3 அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணவே கதவு டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப்பான ஒரு கிஸ்ஸு. ஏறக்குறைய அது ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும். கண்ணை மூடிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அது அவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டு, அதுவும் நம்மளோட ட்ரீம் க்ரஷ்ஷு எல்லாமே அவர் தான். யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதுவும் ரொம்ப நாள் கழித்து அவரை பார்க்குறீங்க, அதுவும் நேரில். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நம்ம நினப்போம். அது கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வேறு. அதனால் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸில் அப்படியே அவருக்கு பிடிச்சிட்டு கொடுத்துருப்பீங்க. ஏங்க நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணலன்னா, கண்ணை பார்த்துட்டிங்கன்னா எங்கே வெக்க நம்ம எதுவும் பண்ணாமல் போயிடுவோமோ அப்படிங்கிறதால நீங்கள் கண்ணை முடிந்திருப்பீங்க. இப்போது பொறுமையாக அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அது ஜிமின்னு. என்ன நீயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன். அன்னியோ பாய் சாராங்க. மிஸ் ஹோப் யூ லைக் இட். பாய். Ja, ja, ja.